வணக்கம், நான் டிஜிட்டல் வெங்கி. மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பையர் பர்சோனா அப்படின்ற வேர்டை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பையர் பர்சோனா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும், இல்லாத மாதிரியே இருக்கும். அதாவது வச்சுருப்பீங்க, இல்லைனா யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, இல்லை ப்ராப்பராக அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர்கிட்ட பையர் பர்சோனா அப்படின்ற ஒன்றே இருக்காது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பையர் பர்சோனானா என்ன, எதுக்கு அது உங்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வித் சாம்பிளோட. வாட் இஸ் அ பையர் பர்சோனா? பையர் பர்சோனான்றது உங்களோட டார்கெட் கஸ்டமர் எப்படி இருப்பாங்கன்னு நீங்களே டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று. உங்களோட டார்கெட் கஸ்டமராக இருக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சில க்ரைட்டீரியாவை கடந்து தான் வரணும். எல்லாருமே உங்களோட கஸ்டமராக இருந்துட முடியாது. ஸோ உங்களோட ஐடியல் கஸ்டமர் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் கஸ்டமர் யார், ஐடியல் கஸ்டமர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் போது தான் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுக்க முடியும் அண்ட் மெசேஜஸை கொடுக்க முடியும். அது டெஃபினட்டாக உங்களோட கன்வர்ஷனுக்கு, உங்கள் கம்பெனியோட கன்வர்ஷனுக்கும் சரி, ரெவென்யூக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வை யூ நீட் டு கிரியேட் அ பையர் பர்சோனா? எதுக்கு நீங்கள் பையர் பர்சோனா கிரியேட் பண்ணணும்? பையர் பர்சோனா உங்களோட கஸ்டமரையும் ப்ராஸ்பெக்டையும் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்களோ அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ அவங்களுக்கு ரொம்பவே ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பையர் பர்சனா க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பையர் பர்சனாக ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், லைஃப் ஸ்டைல் எங்கே ஓவர்லேப் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கண்டென்ட்டோ மெசேஜோ நீங்கள் கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இது உங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அவங்களோட தேவை என்ன, ப்ராப்ளம் என்ன, கன்சர்ன் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஆல்ரைட், பையர் பர்சனாக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கணும்? லைக் பிஸ்னஸ் ஆர் பிளாக் ஆர் சோஷியல் மீடியா, எனிதிங். ஓகே, ஸோ கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லொக்கேஷன். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஏஜ் குரூப்னு பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ஆடியன்ஸ் 18 to 65 அப்படின்னு நீங்கள் ப்ராடாக சொல்லக்கூடாது. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் 25 to 45 இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த 25 to 45 அப்படி கூட நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 4 செட்ஸாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு 25 இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சோஷியல் மீடியாவில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் 45 இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 செட்ஸாக வச்சுக்கலாம். 25 to 30, 30 to 35, 35 to 40 அந்த மாதிரி நீங்கள் 4 செட்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர். ஆப்வியஸ்லி பையிங் மோட்டிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேச்சுரல் சிச்சுவேஷன்ஸ், சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியலனா கூட ஓகே இன்ட்ரெஸ்ட்டு, பட் நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஜாப் டைட்டில். ஸோ அவங்க என்ன ஜாபில் இருப்பாங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, என்ன இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன். ஸோ இப்போ அவங்க பேச்சுலர் டிகிரியா இல்லை மாஸ்டர் டிகிரியா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் அதை வச்சே அவங்களோட ஜாப் பொசிஷன் நீங்கள் திங்க் கெஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஜாபில் இருப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்களோட இன்கம் லெவலை கெஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் லெவல். ஸோ என்ன இன்கம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, இன்கம் லெவல்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற டிஸ்போசபிள் இன்கம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லைக் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு போக மிச்சம் அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான இன்கம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் பையிங் மோட்டிவேஷன். உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்க எதுக்காக உங்ககிட்ட யூஸ் பண்ணணும், உங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணணும், இல்லை எதுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கணும், என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பையிங் கன்சர்ன்ஸ். சப்போஸ் இப்போ வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க யோசிக்கிறாங்க. சப்போஸ் இப்போ சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பாலிசி வச்சுருக்கீங்களா, இல்லைனா ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, இல்லைனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பையிங் கன்சர்ன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் லாங்குவேஜஸ். என்னென்ன லாங்குவேஜஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃபேவரட் வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ். என்னென்ன வெப்சைட்ஸ் அவங்க விசிட் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போது பையர் பர்சனாக நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், பட் பையர் பர்சனாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சாம்பிள் பையர் பர்சனாக பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இவரோட பேர் மிஸ்டர் அருண்குமார். ஏஜ் 30, ஜெண்டர் மேல், ரிலேஷன்ஷிப் மேரிட், லொக்கேஷன் சென்னை, எஜுகேஷன் MBA இன் மார்க்கெட்டிங், ஜாப் டைட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங், இன்கம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 6.5 lakhs பெர் ஆனம். ஃபேவரட் வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக், ரிக்பஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட். இந்த வெப்சைட்லாம் நம்ம ஆடு கொடுத்து இவங்களை டார்கெட் பண்ண முடியும். லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், தமிழ்.
இன்ட்ரெஸ்ட், வாட்சிங் நெட்ஃப்ளிக்ஸ், வீக்கெண்ட் லஞ்ச், ட்ராவல். ஸோ இவங்கக்கிட்ட கண்டிப்பாக டிஸ்போசபிள் இன்கம் இருக்கும். பையிங் மோட்டிவேஷன், எக்ஸாம்பிள் ஆன்லைன் கோர்சஸ் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக இவர் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he want to improve his skills to get higher salary. பையிங் கன்சர்ன், எதுக்கு இவர் வாங்குறதுக்கு யோசிக்கிறார் அப்படின்னா ஆன்லைனில் பே பண்ணுறதுக்காக யோசிக்கிறார், நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதை பற்றி யோசிக்கிறார். ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் பையர் பர்சனாக இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸிஸ்டிங் வெப்சைட்ஸ்க்கு ஃபேஸ்புக் இன்சைட்ஸ் பார்க்கலாம், கூகுள் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்கலாம். அப்புறம் வந்து சர்வே எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ பர்சனாக சொன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், நிறைய பர்சனாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுமே நீங்கள் வந்து பையர் பர்சனாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலே நீங்கள் வந்து பையர் பர்சனாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நன்றி.